ஹாய் கைஸ், வெல்கம் டு தியா தியூஸ் சேனல். ஸோ இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னாக்கா, இன்ஸ்டாகிராம்லேயும் பார்த்தீங்கன்னா ட்ரெஸ் வந்துட்டு ஆர்டர் பண்ணியிருந்தேங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா கோல்ட் அண்ட் மெரூன் கலர் வந்துட்டு பேண்ட் அண்டு துப்பட்டா இருக்கிற மாதிரி. இது வந்துட்டு வீடியோவில் பார்க்கறதுக்கு ரொம்ப ரொம்ப எலிகெண்ட்டாக ரொம்ப கிளாசிக்காக வந்துட்டு இருந்துச்சுங்க. ஆனால் முழு வீடியோ வந்து பாருங்கள், உங்களுக்கு நான் ரிவ்யூ வந்துட்டு ஷேர் பண்ணிட்டு ப்ளஸ் இந்த ட்ரெஸ்ஸை வந்து நம்ம எப்படி மேக் ஓவர் சின்னதாக ஒரு மேக் ஓவர் வந்து நான் பண்ணியிருக்கேன். ஸோ ஆக்சுவலி என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா, ப்ரைஸ் வந்துட்டு ரூ. 500 தாங்க. உங்களுக்கு செட்டாக வந்துட்டு வருது. டாப் வேர், பாட்டம் வேர், துப்பட்டான்னு. குவாலிட்டி ப்ரெஸ் படி வந்து பார்த்தீங்கன்னாக்கா, குவாலிட்டி அவ்வளோ நல்லா வந்துட்டு இல்லை. இந்த ட்ரெஸ்ஸில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா, மெயினாக என்ன வந்து நல்லா இருக்குனாக்கா, கலர் கோல்டு வந்துட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா, நம்மளுக்கு வந்துட்டு ஃப்ரண்ட் சைடில் கோல்டு கலர் டிசைன்ஸும் வந்துட்டு இருக்குங்க. பட் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா, பின்னாடி த்ரெட்டுங்கெல்லாம் வந்துட்டு அங்கங்கே வந்து லூஸாக வந்துட்டு இருக்குது. த்ரெட்டுங்கெல்லாம் அப்படி அப்படியே வந்து நம்மளுக்கு வந்துட்டு வருது. இன்கேஸ் நம்ம எதுனா ஆல்டர்னேட்டிவ் பண்ணாக்கா ரொம்ப கஷ்டப்பட்டு மெனக்கெட்டு தான் வந்து நம்ம பண்ண வேண்டியதாக இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா ஸ்லீவ் வந்துட்டு கொடுத்துருந்தாங்க, ஸ்டிச் பண்ணியில் செப்பரேட்டாக கொடுத்துருந்தாங்க. ஸோ நான் வந்துட்டு டெய்லர்கிட்ட வந்து நான் கொடுத்த ஸ்லீவ் வந்து டச் பண்ணி கொடுங்கன்னு. பட் அவங்களுமே வந்து பார்த்திங்கனாக்கா ஸ்லீவ் வந்து ரொம்ப பெருசாகவே வந்துட்டு பார்த்திங்கனாக்கா பிடிச்சிட்டு இருந்தாங்க. ஸோ அது போட்டு பார்க்கும்போது நல்லா இருந்ததில்ல எனக்கு. ஸோ அதான் ஒரு சின்னதாக ஒரு ஐடியா வந்து தோணுச்சு. ஸ்லீவ் வந்துட்டு நம்ம ரிமூவ் பண்ணிவிட்டு ஸோ நெக்கிட்ட ஒரு சின்னதாக ஒரு டிசைன் வச்சாக்கா எப்படி இருக்கும் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. பட் ஐ எம் நாட் அ ப்ராப்பர் டைலர். நான் ப்ரொஃபஷ்னல் டைலர் வந்து கிடையாது. ப்ரொஃபஷ்னல் எம்ப்ராய்டரி ஒர்க்கரும் கிடையாது. ஜஸ்ட் ஒரு யூடியூப் வீடியோ வந்து பார்த்தேன். அதில் நம்ம ஏன் ட்ரை பண்ணக்கூடாதுன்னு ஜஸ்ட் சின்ன தோணுச்சு, அதை நான் ட்ரை பண்ணுறேன். ஸோ இதில் ரொம்ப பிடிச்சது என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா, இந்த வேலு தாங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா நெட்டட் வெயில் வந்துட்டு வந்துருந்துச்சுங்க. இந்த நெட்டட் வெயில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா கோல்டு கலரில் வந்துட்டு எம்ப்ராய்டரி ஒர்க் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நிறைய நம்ம நெட்டட் ட்ரெஸ்ஸஸ் வந்துட்டு வெயில் வாங்கும்போது பார்த்திங்கன்னா நம்ம ட்ரெஸ்ஸுமே அது நிற்கவே நிற்காது. ஒரு மாதிரி சொல்கிறது நிற்கவே நிற்காது, பேப்பராக இருக்கும். பட் இது அப்படி வந்து கிடையாது. இந்த நெட்டட் வந்து ரொம்ப சாஃப்ட்டு நெட்டடாக வந்துட்டு இருக்குது. செம்ம சாஃப்டடாக இருக்குது நெட்டட் வந்துட்டு. ஸோ கோல்டு கலரில் வந்துட்டு ஃபுல் எம்ப்ராய்டரி கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த கோல்டு டிசைனில் வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. ஸோ பேண்ட் வந்து பார்த்திங்கனாக்கா மெரூன் கலர் வந்துட்டு வந்திருக்குங்க. இன்கேஸ் நம்மளுக்கு இந்த கலரில் எதுனா ட்ரெஸ் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக இந்த வேல நம்ம ட்ரை பண்ணலாம். ஸோ பேண்ட் வந்து பார்த்திங்கனாக்கா இந்த மெரூன் கலர் தான். ஆல்மோஸ்ட் எனக்கு எந்த ஒரு என்ன சொல்கிறது, ரெடிமேட் பேண்ட் வந்து ஃபிட் ஆகாது. ஒன்று இப்போ உட்கார இடத்துல பார்த்திங்கனாக்கா டைட்டாக வந்துட்டு இருக்கும். நம்ம சப்பங்கள் போட்டு உட்கார இடத்துல தொடகிட்ட டைட்டாக வந்துட்டு இருக்கும். ஸோ அப்பப்போ பேண்ட் வந்து கிழிஞ்சு போகிறது. எனக்கு மட்டும் தான் இப்படியா இல்லை உங்களுக்கும் இப்படி தான் இருக்குனாக்கா ஆமான்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். இப்போது நம்ம என்ன சேஞ்சஸ் ஒன்று பண்ணலான்னு சொல்லிட்டு நான் யோசிச்சுட்டு இருக்கேனாக்கா, ஸ்லீவ் வந்துட்டு நான் அப்படியே அட்டாச்மெண்ட் வந்துட்டு பண்ணியிருந்தேன் நான். அது எனக்கு பிடிக்கல. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஸோ கம்ப்ளீட்டாக முதல்ல வந்து ஸ்லீவ் வந்து ரிமூவ் பண்ணிடலான்னு சொல்லிட்டு ஸோ ஸ்லீவ் வந்துட்டு ரிமூவ் பண்ண வந்துட்டு ஆரம்பிச்சிட்டேங்க. ஸோ இப்போது என்ன ஒரு சின்ன ஐடியான்னு பார்த்தீங்கன்னாக்கா, நெக்கு வந்துட்டு இதில் கொடுத்துருக்குறது வந்து பார்த்திங்கன்னா ரவுண்ட் ஷேப் வந்து நெக் வந்து கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட்டும் சரி பேக்கும் சரி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ பேக்கில் வந்துட்டு டை மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நான் என்ன பிளான் பண்ணியிருக்கேன், ஸ்லீவ் வந்து கம்ப்ளீட்டாக ரிமூவ் பண்ணிட்டேங்க. ஸோ இப்போ என்ன பண்ணலான்னாக்கா, நம்ம இது ப்ளவுஸில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அந்த ஹூக்கு வந்துட்டு மாட்டுறதுக்கு வந்துட்டு கொடுத்துருப்பாங்க இல்லையா. ஸோ அந்த அந்த மேக்கிங் டிசைன் அந்த டிசைனில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம ஃப்ளவரில் வந்து சென்டர் வந்து ரவுண்டாக வந்து ஒரு முக்கு மாதிரி கொடுப்பாங்க ரவுண்டாக. ஸோ அந்த மாதிரி வந்துட்டு பண்ணிவிட்டு பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ மெரூன் கலர் நூல் வந்து எடுத்துகிட்டு ஸோ அந்த ஊசி வந்து நாட்டு மாதிரி வந்துட்டு ஒரு 15 டைம்ஸ் வந்துட்டு கம்ப்ளீட்டாக வந்துட்டு நாட்டு போட்டு வந்துட்டு எடுத்துட்டேங்க. ஸோ இந்த நாட்டு போட்டு வந்துட்டு எடுத்துகிட்டு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரவுண்ட் ஷேப்பில் வந்து வர மாதிரி. ஸோ மெயினாக என்னென்னாக்கா, நீங்கள் பிகினராக இருக்கீங்கனாக்கா எதுனா ஒரு ரஃப்பு துணியில் இல்லை வேஸ்ட்டு துணியில் வந்துட்டு பண்ணிவிட்டு ட்ரை பண்ணுங்கள். ஸோ ஏன்னா நான் வந்துட்டு அப்படி தான் பண்ணேன். நான் அப்படி பண்ணியுமே வந்து பார்த்திங்கனாக்கா மல்டிபிள் டைம்ஸ் வந்துட்டு மிஸ்டேக் வந்துட்டு பண்ணேன். ஏன்னாக்கா அந்த நூல் வந்துட்டு எந்த நூல் எடுத்து நாட் பண்ணுறது, ஸோ ஒரு வாட்டி ப்ராப்பர் நூல் வந்து நாட் பண்ணியிருப்போம்ன்றது மிஸ்டேக் பண்ணிடுவோம். ஸோ அதனால் நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு வேஸ்ட்டான துணியில் நீங்கள் ட்ரை பண்ணிவிட்டு பண்ணுங்கள். பட் நீங்கள் கண்டிப்பாக வந்துட்டு ஈஸி தான். பட் ஸ்டார்டிங் வந்து பண்ணும்போது செம்ம டிஃபிகல்ட்டாக டஃப்பாக இருக்கும். கன்ஃப்யூஷன் வந்துட்டு ஆகும் நம்மளுக்கு. ஸோ வந்துட்டு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. கம்ப்ளீட்டாக வீடியோ வரைக்கும் பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. இன்கேஸ் உங்களுக்கு இல்லை எனக்கு பிடிக்கல அப்படின்னாக்கா, பிடிக்கலன்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் அதுவும் மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ என்ன நான் மிஸ்டேக் பண்ணியிருக்கேனோ அதை நான் வந்து கரெக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா நான் வந்துட்டு அது ரவுண்டாக வந்துட்டு வச்சு ஸோ ஒரு சின்னதாக ஃப்ளவருக்குள்ளே இருக்க அந்த ரவுண்ட் வரும் இல்லையா, அந்த ரவுண்ட் ஷேப். ஸோ அந்த ரவுண்ட் ஷேப் வந்து நான் கொண்டு வர போகிறேங்க. அந்த ரவுண்ட் ஷேப் வந்துட்டு ஸோ
நெக்குலேருந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு இன்ச்சஸ் வந்துட்டு கேப் விட்டு 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 ஸோ நான் வந்துட்டு எல்லாமே நான் பண்ண போகிறேன். ஸோ வீடியோக்குள்ளே பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு தெரியும் அந்த ரவுண்ட் நெக், அந்த ரவுண்ட் ஷேப் அந்த ஃப்ளவரில் இருக்கிறது. ஸோ ரொம்ப ரொம்ப அழகாக வந்துட்டு வந்திருக்கு பாருங்கள் எனக்கு. இன்னொன்று பார்த்தீங்கன்னாக்கா இந்த ட்ரெஸ்ஸு வந்துட்டு நான் ப்ரைஸ் சொன்ன மாதிரி 500 ருபீஸ் தான். இன்ஸ்டாகிராமில் வந்துட்டு நான் உங்களை கேட்டிருந்தேன். இல்லைங்க எனக்கு குவாலிட்டி வந்துட்டு பிடிக்கல. ஸோ நான் ரிட்டர்ன் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு நான் கேட்டிருந்தேன். பட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அவங்க வந்துட்டு ஒத்துக்கல. அவங்க சொன்னாங்க நாங்கள் ரிட்டர்ன் பாலிசி வந்து கிடையாதுங்க, எக்ஸ்சேஞ்சும் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு. பட் நீங்கள் இன்கேஸ் இன்ஸ்டாகிராமில் வாங்குறீங்கனாக்கா இது எல்லாமே வந்துட்டு இருக்கும். இன்ஸ்டாகிராமில் நீங்கள் ரிட்டர்னும் பண்ண முடியாது, எக்ஸ்சேஞ்சுமே பண்ண முடியாது. பட் சம் மெம்பர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்சேஞ்ச் வந்துட்டு கொடுக்குறாங்க. பட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து கிடைக்கல. நீங்கள் இன்ஸ்டாகிராமில் பை பண்ணுறீங்கன்னா ஸோ இதெல்லாம் வந்துட்டு பார்த்து உஷாராக கவனிச்சு வந்துட்டு வாங்கிக்கோங்க. ஸோ பார்த்தீங்கன்னா அவ்வளோதான். நான் வந்து சொன்ன மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ரவுண்ட் ஷேப் வந்துட்டு கொண்டு வந்திருக்கேன். ஸோ இப்போ எல்லா நெக்குக்கும் பார்த்தீங்கன்னா ரவுண்ட் ஷேப் கொண்டு வந்திருக்கேன். இதுக்கு நடுவில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா கோல்டு பீட்ஸ், சுகர் பீட்ஸ் இருக்குது இல்லையா, ஸ்மால் பீட்ஸ் வரும். ஸோ அந்த பீட்ஸ் வந்துட்டு ப்ளேஸ் பண்ணலாம். ப்ளேஸ் பண்ணோன்னாக்கா ஒரு சின்ன ஒரு லுக்கு ஃப்ளவர் டைப்பில் ஒரு சின்னதாக மாதிரி வர மாதிரி வந்து நான் யோசிச்சிருந்தேன். ஸோ இந்த மாதிரி தான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்களா. ஸோ இப்போது இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னாக்கா நான் ஓவரால் நெக்குக்கு வந்து நான் பண்ணியிருக்கேன். இதை வந்து நீங்கள் சுகர் பீட்ஸ் வந்துட்டு போடும்போது வந்துட்டு நான் வந்து நார்மல் ஊசி, துணி தைக்கிற ஊசியில் வந்து பார்த்திங்கன்னா எடுத்திருக்கேன். அதே மாதிரி வந்துட்டு துணி தைக்கிற நூலில் தான் வந்து நான் பண்ணியிருக்கேன். ஸோ உங்களுக்கு தேவைப்பட்டாக்க நீங்கள் சில்க் த்ரெட், கலர் சில்க் த்ரெட் வரோம்ல, ஸோ நீங்கள் அதில் கூட வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் இன்கேஸ் இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணியிருக்கீங்க நல்லா இருக்குனாக்கா எந்த மாதிரி ட்ரை பண்ணியிருக்கீங்க, எந்த த்ரெட்டில் வந்து ட்ரை பண்ணியிருக்கீங்கன்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நானும் வந்துட்டு ட்ரை பண்ணி பார்க்குறேன். எனக்கு என்ன தோணுச்சுன்னா இந்த ட்ரெஸ்ஸில் பேக்கில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நெட்டு இது டைப் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ லேஸ் வந்துட்டு அது தேவைப்படாதுன்னு நினச்சேன் நான். ஏன்னாக்கா ரெண்டுமே ஃப்ரண்ட் அண்ட் பேக் நெக் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஹையில் தான் வந்து கொடுத்துருக்காங்க. ரவுண்ட் ஷேப் வந்து கொடுத்துருக்காங்க. வந்து நான் டைப் பண்ணி பார்த்தேன். பட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா யூஸ் இல்லாத மாதிரி தான் வந்துட்டு இருந்துச்சுங்க. ஸோ அது பதிலா அவங்க பேக் சைடில் வந்துட்டு பேக் ஹிப் சைடில் வந்து கொடுத்துருந்தீங்கன்னா நல்லா இருந்திருக்கும்னு நினச்சேன். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா உள்ளே வந்துட்டு ட்ரெஸ்ஸுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னாக்கா லைனிங் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ லைனிங் வந்துட்டு நமக்கு ஃபுல்லாக வந்துட்டு வரதில்ல. ஸோ லைனிங் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம ஹிப்புக்கு மேலே தான் வந்துட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ கம்ப்ளீட்டாக வந்துட்டு வேறு லைனிங்கில் வந்து கொடுத்துருந்தாங்கனாக்கா இன்னும் கொஞ்சம் ட்ரெஸ் குவாலிட்டி பார்த்தீங்கன்னாக்கா நல்லாயிருக்கும்னு சொல்லிட்டு என்னோடய கருத்து. சைஸ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நான் எம் தான் வந்து கொடுத்துருந்தேன். ஸோ எம்மோட சைஸில் தான் வந்து வந்துருந்துச்சுங்க. நம்ம சேனல் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஹேர் கேர் டிப்ஸு, ட்ரெஸ் மெட்டீரியல்ஸ் ரிவ்யூ, மீஷோ ரிவ்யூ, ஆன்லைன் ப்ராடக்ட் ரிவ்யூவில் வந்து நான் போட்டுட்ருக்கேன். ஸோ நம்ம சேனலை வந்துட்டு பிடிச்சிருந்துச்சுனாக்கா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ மெயினாக ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம சேனலில் வந்து நீங்கள் பார்க்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னாக்கா இதுதான் கம்ப்ளீட் ட்ரெஸ்ஸோட லுக்குங்க. இப்போ நான் கண்ணாடி முறைப்பு போட்டு காமிச்சிருக்கேன் பாருங்கள். ஸோ இதுதான் வந்து ஃபைனல் ரிவ்யூ. தேங்க்யூ.